நாம் காலையில் ஆராதனை வேளையில் கேட்டதிலிருந்து நாம் தொடர்கிறேன். அதாவது எபிரேயருக்கு எழுத நிறுவம் 10ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம். அதாவது சிஎஃப்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த அஸ்திபார வசனங்கள் அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் உண்டு. தேவன் அந்த ஆதி காலத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷத்திற்கு முன்பாக தேவன் நம்முடைய சகோதரர்களுக்கு அஸ்திபார வசனங்களாகி கொடுத்த வசனங்கள் என்று பல வசனங்கள் உண்டு. அதில் இந்த வசனமும் ஒன்று. இதை இந்த நாட்களிலே வாலிபர்கள் அல்லது எல்லாருமே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10, 19, 20வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். இங்கே இந்த 19ஆம் வசனத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை சில ஆங்கில வேதாகமத்திலே, தமிழ் வேதாகமத்திலே அந்த மாதிரி படம் போடப்படவில்லை. ஆங்கில வேதாகமங்கள் இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே பழைய அதாவது உடன்படிக்கை அந்த கூடாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லது சாலமோன் கட்டின தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயமே எப்படிப்பட்ட மாதிரி அப்படின்னா, வனாந்திரத்திலே மோசே பண்ண அந்த கூடாரம்தான் தேவனுடைய கூடாரம் என்று சொல்லி ஒரு கூடாரத்தை ஆண்டவர் போட சொல்வார். அந்த கூடாரத்தை அவர்கள் போடுவார்கள். அந்த கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 இடங்கள் இருக்குது. 3 வகையான இடங்கள். ஒன்று வெளிப்பிரகாரம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அது இப்போ மனிதன் இதே போல தான், மனிதனுக்கும் இப்படி தான் சொல்வார்கள், ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த 3 இடங்களும் 3 விதமான நிலைகளை குறிக்கும். ஆகவே அந்த வெளிப்பிரகாரம் என்பது அங்கே தான் பலி செலுத்துகிற இடம், அங்கே எல்லாரும் கூடுவார்கள். ஆனால் பரிசுத்த ஸ்தலம் என்பதற்கு கொஞ்சம் பேர், சில ஆசாரியர்கள் மட்டும் அந்த பரிசுத்தலத்திலே போவார்கள். அங்கே சில குத்து விளக்கு, தூபம் காட்டுதல், இப்படி நிறையா விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். பலி செலுத்தல் என்பது வெளியில் இருக்கும், வெளிப்பிரகாரத்திலே பலி செலுத்தல் இருக்கும். நாமும் அப்படி தான் செய்கிறோம். நாம் காலையிலே கேட்டது போல கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அல்லது அவர் நமக்காக பலியாகி அந்த வெளிப்பிரகாரத்தை கடந்து எங்கே போகிறோம்? பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் போகிறோம். இதே மாடல் தான் அந்த கூடாரம் எப்படி இருந்ததோ அதே மாடலில் தான் பல வருஷம் கழித்து சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். சாலமோன் தேவாலயத்தை கட்டின பிறகு அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சகரியா, ஆகாய், தீர்க்கதரிசியின் காலங்களில் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து சிறைப்பட்டு விடுதலையாகி வந்து திரும்பவும் ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயமும் இதே மாடலில் தான் கட்டப்பட்டது. அந்த ஆலயமும் அதற்கப்புறம் இடிக்கப்பட்டது என்று தான் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்ந்த நாட்களில் இருந்தது ஒரு தேவாலயம். அது ஏரோது கட்டி கொடுத்த தேவாலயம் என்று சொல்வார்கள். இப்படி எதை கட்டினாலும் சரி, எல்லாமே இதே பேட்டர்னில் தான் இருக்கும். வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இப்போ இந்த மாடல் தான் சகோதரர்களே, இந்தியாவும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, வட இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற
பலி செலுத்தாத எல்லா கோயிலையும் நீங்கள் போய் பாருங்கள். நான் பல கோயிலுக்கு போயிருக்கிறேன். போய் பார்த்ததெல்லாம் இது இருக்கும். நீங்கள் கோயிலில் போய் பார்த்தால் சும்மா இந்த கருப்பசாமி கோயில் இந்த மாதிரி கோயிலெல்லாம் சொல்லவில்லை, அதெல்லாம் பலி செலுத்துவார்கள், ஆடுகளை வெட்டுவார்கள். ஆனால் பலி செலுத்தாத கோயில்கள் இருக்கிறது. அந்த கோயிலை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் இதே மாடல் தான். இது எங்கேருந்து காப்பி அடித்தாங்க? நம்முடைய ஆண்டவர் இடத்துலேருந்து, அங்கேருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அது யார் அதை காப்பி அடித்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துனாங்கன்னு தெரியலை. அது ஒரு வேளை ஆரியர்கள் என்று சொல்கிறார்கள். அது ஏதோ எப்படி இருந்துட்டு போட்டும். ஆனால் அதே காப்பி தான் இன்றைக்கும் நம்முடைய இங்கே இடுவாயில் இருக்கிற கோயிலை நீங்கள் போய் பாருங்களேன். வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். நான் இப்படி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அதை பார்த்துருக்குறேன். சில நேரத்தில் சில வேலைகளுக்கு போகும்போது இதெல்லாம் அதே மாதிரி தான். எப்படி அந்த பழைய தேவனுடைய கூடாரம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது அப்படின்னு இருக்கும். இதில் வெளிப்பிரகாரம் ஒன்று இருக்கிறது. அங்கே எல்லாரும் இருப்பார்கள், எல்லா ஜனங்களும் இருப்பார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் பெண்கள் போகமாட்டார்கள் என்று நினைக்கிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்திலே கூட. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் கூட ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் போவார்கள். ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்ய முடியாது? யாருமே போக முடியாது. ஒரே ஒரு ஆள் பிரதான ஆசாரியனுக்கு மட்டும் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் உள்ளே போவான். அதுவும் சாதாரணமாக கிடையாது. அதுவும் பயந்து நடுங்கிட்டு தான் என்ன செய்வார்? உள்ளே போய் மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பலி செலுத்தின மாதிரி ஒரு 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 இது பண்ணிட்டு வந்துடுவார். அந்த அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இன்றைக்கு இருக்கிற கோயிலே அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த மூல கிரகம் அப்படிங்கிறத போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு ஜன்னலோ எதுவும் இருக்காது, ஒரே ஒரு கதவு இருக்கும். சில கோயில்களில் கதவு கூட இருக்காது, ஒரு ஸ்க்ரீனை போட்டு மூடியிருப்பாங்க. அதுக்கு என்ன இருக்காதுன்னு கேட்டால் ஜன்னலே என்ன செய்யாது, இருக்காது. அது உள்ளே போய் பார்த்தா கருகும்னு இருட்டாக இருக்கும். இப்படி தான். சரி, இதெல்லாம் எங்கேருந்து காப்பி அடித்தார்கள் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நம்முடைய வேதத்திலிருந்தும் பழைய நாட்களிலிருந்தும் தான் காப்பி அடித்தார்கள். அதனால் சரி, ஆமாம், இதில் இப்போ இருக்கிற கோயில் இருக்கிற விசேஷம், இந்த மாதிரி கோயில் இருக்கிற விசேஷம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி கோயில்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பலி செலுத்த மாட்டார்கள். மற்ற கோயில்களில் ஆடு வெட்டுவாங்க, கோழியாக இருப்பாங்க, என்னவெல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த மாடலில் கட்டப்பட்ட கோயில்களில் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க? செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். ஏன் செய்ய மாட்டார்கள்னா பலி ஏற்கனவே செலுத்தியாகிவிட்டது. அது இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறது என்ன செய்யலை, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியல. பலி ஏன் செலுத்தலை? பலி செலுத்தணும் அல்லவா அப்படின்னா பலி செலுத்தியாகிவிட்டது, அது இயேசு கிறிஸ்து தான் அந்த பலிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா, நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த 19ஆம் வசனம். இப்போ நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடியால். அதாவது நமக்கு தெரியும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அந்த காலத்திலே கதவு இல்லை. அதற்கு பதிலாக ஒரு கடினமான ஒரு திரைச்சிலையை போட்டிருந்தார்கள். அது பழைய அந்த வனாந்திரத்தில் இருந்த கூடாரத்திலையும் அப்படி தான் இருந்தது. சாலமோன் கட்டின கூடாரம் அப்படி தான் இருந்தது. அதற்கப்புறம் இருந்த கூடாரம் அப்படி தான் இருந்தது. ஒருவேளை அந்த திரைச்சிலைக்கு அப்புறம் கதவு வைத்திருந்தார்களா என்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு பெரிய ஒரு கடினமான சாதாரண துணியெல்லாம் கிடையாது, ஒரு நல்ல கெட்டியான ஒரு திரைச்சிலையை தொங்க விட்டிருந்தார்கள். அப்படி அந்த தொங்க விட்டிருக்கிறபடினாலே அந்த மற்ற ஆசாரியர்கள் எல்லாருமே அந்த திரைச்சிலைக்கு இந்த பக்கம்தான் நின்று எல்லா தூபவர்க்கம் காட்டுகிறது, மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அதற்குள்ளே போக முடியும். அப்படின்னா என்னன்னு கேட்டால், அதிலிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் என்னோடு கூட என்ன செய்ய முடியும்? என்னோடு கூட ஐக்கியப்பட முடியும், அல்லது ஒரு அளவு வரைக்கும் தான் என்னிடத்தில் வர முடியும். இந்த இடத்தை தாண்டி என்ன செய்ய முடியாது?
வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்த விரும்பித்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே போக முடியாத அந்த பிரதான ஆசாரியன் மட்டும், அதுவும் வருஷத்திற்கு ஒரு தடவை போய்விட்டு வந்து விடுவான். அதனால் அந்த இடத்திற்கு போவதற்கு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போய் அங்கே தேவனை தரிசிப்பதற்குரிய வழியானது என்ன இல்லை, அந்த வழி இல்லை, அந்த வழி திறக்கப்படவில்லை. அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரைக்கும் என்ன செய்யப்பட்டது, இப்படி தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த போது பல வித்தியாசமான அவர் உயிரை விட்டார் அல்லவா, அந்த உயிரை விட்ட பொழுது பல சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்தது. அந்த நேரத்தில் குறிப்பாக எருசலேமில் நடந்தது, முழு உலகம் நடந்தது. முழு உலகத்திலேயும் என்ன நடந்ததுன்னு கேட்டால், முழு உலகத்திலே நடந்த ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டால், இந்த பூமி எங்கும் என்ன செய்யுது, இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் எருசலேமில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று கல்லறைகள் என்ன செய்யப்பட்டது, கல்லறைகள் திறக்கப்பட்டது, மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள். அதே போல் பூமி எதிர்ச்சி உண்டானது. இன்னொரு அடையாளம் என்னது, திரைச்சேலை, அந்த தேவாலயத்தில் இருந்த திரைச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இப்போ மற்ற அடையாளங்கள்லாம் நமக்கு வேண்டாம், இந்த ஒரு அடையாளம் ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த திரைச்சேலை கிழிய வேண்டும், ஏன் இந்த திரைச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று கேட்டோம் அல்லவா காலையிலே. அப்போ அதே போல் அப்படி நீதிமானாக்கப்பட்டு, அதாவது என்னதான் ஆட்டுக்கடா, மாடு அல்லது மற்றவைகளின் இரத்தத்தினாலே மனுஷனுடைய இருதயம் அந்த மன்னிப்புக்காக அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டாலும், தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற அளவுக்கு இந்த பலிகள் என்ன செய்யாது, அதாவது பாவம் மன்னிக்கப்படும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம், அவன் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு போய் அவன் பாவ நிவாரண பலி செலுத்துவான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும், அவ்வளோதான். ஆனால் அவன் என்ன செய்ய முடியாது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. அந்த இன்னும் சொல்லப்போனால் சாதாரண மனிதர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அது அந்த விசேஷ லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். அப்படி இருந்த காரியத்தை ஆண்டவர் சிலுவையிலே மரித்த அவருடைய பலி, அதாவது அவருடைய இரத்தத்தை பெற்ற, எனவே தான் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்பது அவ்வளவு விலையேறப்பெற்றது. அதனாலே நடந்த விஷயங்கள் என்பது பூர்ணமான விஷயங்கள், மற்றதெல்லாம் அறகுறையான விஷயங்கள். பழைய ஏற்பாட்டு பாவ மன்னிப்பும் அறகுறை தான். ஏன் அறகுறைன்னு சொன்னால், அந்த பாவ மன்னிப்பு வச்சுக்கிட்டு அந்த மகா பரிசுத்தத்தில் இருக்கிற அவரை போய் அப்பா பிதான்னு என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. இல்லை, பாவத்தை மன்னிச்சிட்டப்பா, ஓரத்தில் நின்றுக்க அப்படின்னு தான் இருக்கும். அப்படி தான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அந்த காலத்தில். லேவி கோத்து ஆசாரியர்கள் ஓரளவுக்கு போய் நாங்கள் தூபம் காட்டுகிறோம், நாங்கள் சமூகத்து அப்பத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உள்ளே போய் அந்த பரிசுத்தலத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்வார்கள், இது ஓரளவுக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த பூமியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த போது, கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்திய போது, இந்த எல்லாரும் இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எல்லாம் என்ன செய்ய முடியும், எல்லாரும் போக முடியும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே எல்லாரையும் ஆண்டவர் லேவியராயும் ஆசாரியராயும் மாற்றிவிட்டார். அதனால் இப்போ ஏதோ ஒரு கோத்திரத்தார் தான் ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தவறான கருத்து. ஆமாம், அல்லது ஒரு குடும்பம் தான் ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் தவறான கருத்து. இன்றைக்கி அநேக பாஸ்டர்மார்கள் அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற அந்த வழி, அந்த ஆசாரியத்துவம் என்பது எல்லாருக்கும் வந்து விட்டது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அதே போல் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் போவதற்கு இப்பொழுது தடை என்ன, தடை இல்லை. அதுவும் திரைச்சேலை 2ஆய் கிழிந்து விட்டது. இனி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் போய் தேவனை கண்டடையலாம் அப்படிங்கிற அந்த திறப்பை, அந்த
அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து விட்டார். அப்போ கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றின அந்த பலியினாலே சகோதரர்களே எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் நடந்தது. அதிலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய திரை கிழிந்து போனது தான் மிகப்பெரிய விஷயம். சரி, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு வழி. இப்போ அந்த வழியை ஆண்டவர் திறந்து வைத்து விட்டார். அந்த திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்தது. சரி, இந்த திரைச்சீலைக்கு என்னங்க அர்த்தம்? இந்த திரைச்சீலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் படித்த வசனம் என்ன? சகோதரர்களே, இந்த சத்தியத்தை நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த திரைச்சீலை என்றால் என்ன அப்படின்னா, அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். அப்போ அந்த தேவனண்டை போய் ஐக்கியப்படுவதற்கு தடை என்ன அப்படின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டு ஜனங்களை போய் கேட்டால் அங்கே ஒரு ஸ்க்ரீன், ஒரு திரை தொங்கி கொண்டிருக்குங்க, அதுக்குள்ளே நம்ம போக முடியாதுங்க, போனோம்னா அவ்வளோதானுங்க, செத்து போயிடுவோங்க அப்படின்ட்டு அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. பிரதான ஆசாரியனே ரொம்ப பயந்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போவார். ஆனால் அந்த திரை என்றால் என்ன? திரை என்றால் நம்முடைய மாம்சம், நம்முடைய மாம்சம். அப்போது இந்த மாம்சம்தான் நான் தேவனுடைய சமூகத்திற்கு போவதற்கு தடையாக இருந்தது. பாவம் மன்னிக்கப்பட்டதா? பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்போ எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய வெளிப்பிரகாரத்தில் இருந்தவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? மன்னிக்கப்பட்டது. இப்போ சபையிலையும் கூட சகோதரர்களே, நாம் இந்த 3 வளர்ச்சியில் இருக்க முடியும். சபையில் இருக்கிறவர்கள் கூட சபையிலே நான் எந்த பகுதியில் இருக்கிறேன் அப்படின்னு நாமளே நம்மை பார்க்க வேண்டும். நான் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறேனா? நான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேனா? நான் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகிறவனாக இருக்கிறேனான்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்பிரகாரம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த அனுபவம், அது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் வேண்டுமா? கண்டிப்பாக வேண்டும். அந்த அனுபவம் கண்டிப்பாக வேண்டும். சரி, இப்போ அடுத்த அனுபவம் என்ன? நான் இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் அந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது? சமூக தப்பங்கள் இருக்கிறது, குத்து விளக்கு இருக்கிறது, இப்படி நிறையா ஜெபம், தூப வர்க்கம் காட்டப்படுகிறது இருக்கிறது. நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன், வேதம் வாசிக்கிறவனாக இருக்கிறேன், நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற அடுத்த அனுபவத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த 2வது பகுதிக்கு போக முடியும். ஆனால் இந்த 2 பகுதிகளையும் சகோதரர்களே எல்லாரும் ஓரளவுக்கு இயேசு கிறிஸ்து செய்த அந்த அடிப்படையிலே போய்விட முடியும். எந்த அடிப்படையிலே? இயேசு சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு இவைகளெல்லாம் எனக்கு கிடைத்துவிடும். அதனால தான் இதுவரைக்கும் ஏறக்குறைய எல்லாருமே போகிறார்கள். சபையில் இருக்கிற எல்லாருமே கூட போகிறார்கள் என்று சொல்லலாம். சில பேர் சில இடத்துல அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிறதில்லை, வெளிப்பிரகாரத்திலே நிற்கிறார்கள். அதனால தான் சகோதரர்களே, நாம் சபையில் இருக்கிற எல்லாரையும் ஒரே மாதிரியாக எடை போட்டுக்கொண்டு குற்றப்படுத்தி கொண்டிருக்க வேண்டியதில்லை. இல்லை, இந்த சகோதரன் யார்? இவர் வெளிப்பிரகாரத்தில் நிற்கிறார். இந்த சகோதரன் யார்? பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வந்திருக்கிறார். சரி, இப்போ அடுத்தது என்ன? அடுத்தது என்று வரும்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நான் என்ன செய்யணும்? நான் போக வேண்டும். அப்போ இதற்கு ஆண்டவர் வழியை திறந்து விட்டார். அதற்கு தடை என்ன அப்படிங்கிறதை அவர் காண்பித்து விட்டார். அதற்கு தடை என்ன? என்னுடைய மாம்சம் அல்லது என்னுடைய சுயசித்தம். இந்த சுயசித்தம் என்பது சகோதரர்களே, அதான் இந்த அனுபவங்களை நீங்கள் அடைந்து விட்ட பிறகும் கூட, எந்த அனுபவத்தையெல்லாம் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க? நீங்கள் வெளிப்பிரகாரத்திலே பலிபீடத்திலே அந்த பலியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அதற்கு அடுத்தபடியாக ஜெபம் என்கிறது, வேதவசனம் வாசிப்பது, அல்லது இப்படி இன்னும் அடுத்த அனுபவத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றிருப்பது அப்படிங்கிற அந்த 2வது அனுபவத்திற்குள்ளும் நீங்கள் வந்திருக்கக்கூடும். ஆனால் அது மட்டும் போதுமான்னு கேட்டால் அது மட்டும் போதாது. நாம் அடுத்தது எங்கே செல்ல வேண்டும்? பிதாவாகிய தேவனோடு கூட நமக்கு ஐக்கியம் வேண்டும். அந்த ஐக்கியம்தான், அங்குதான் சகோதரர்களே நமக்கு தடையாக இருக்கிறது என்ன? நம்முடைய சுயசித்தம் அல்லது நம்முடைய மாம்சம். அதில் நிறைய பாவங்கள் இருக்கும்,
நிறைய பாவங்களை நாம் ஜெயித்திருக்கலாம். அதாவது பாவத்தை 2 வகைப்படுத்தலாம் சகோதர சொல்லி. அதாவது வெறும் கிரியையினால் இருக்கிற பாவம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே அவர் 2 வார்த்தையிலே அவர் சொல்வார். ஒன்று, அவர் 30 வயதிற்குள்ளாக என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை போல் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். எல்லா பாவத்தையும் அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். இப்போ 30 வயதிற்கு அப்புறம் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்வார், பார்த்துக்கிறீங்களா? அது என்ன வசனம் அது? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் என் சுயசித்தத்தின்படி செய்யவில்லை அப்படின்னு. அப்போது ஒரு மனிதனுக்கு தேவனண்டை சேர்வதற்கு 2 தடைகள் இருக்கிறது. ஒன்று, சோதிக்கப்படுகிற இந்த மாம்சம் ஒரு தடை. இன்னொன்று, அதே மாம்சம்தான் சுயமாயும் இருக்கிறது. சுயம் மையம் கொண்ட அந்த வாழ்க்கை. அப்போ இதை கிழித்தால்தான் நாம் பிதாவின் சமூகத்திலே போய் எந்த நேரமும் இருக்க முடியும், அல்லது ஜீவன் பெறுகிறது. இப்போ இந்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? புதியதும் ஜீவனும். அப்போ இந்த இடத்திற்கு நாம் போய்விட்டோம் என்று சொன்னால், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போனால் அங்கே என்ன கிடைக்கும்னு கேட்டால், புத்தம் புதிதாக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாள்தோறும் எப்படி இருக்கும்? ஒரு புதிதாக இருக்கும். அல்லது ஜீவன் அடைகிறதும் அதுதான். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் 1990 ரசிக்கப்பட்டனுங்க, அப்புறம் அதுலேருந்து சபைக்கு வந்துட்டு இருக்கணுங்க, இப்போ ஏதோ பரவாயில்லைங்க அப்படின்னு இந்த ஒரு சில நேரம் சோர்ந்து போயிடுவனுங்க, அப்புறம் ஏதோ பரவாயில்லைங்க, அப்புறம் நானும் வந்துட்டுருக்கேனுங்க அப்படிங்கிற மாதிரி. இது தவறா அல்லது இதில் உண்மை இல்லையான்னு கேட்டால் அது உண்மைதான். ஆனால் சகோதர சொல்லி, இதெல்லாம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற வாழ்க்கை. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாம் போவோம் என்று சொன்னால், அங்கே யார் இருக்கிறார்? அங்கே தான் பிதாவின் சமூகம் இருக்கிறது. இந்த பிதாவின் சமூகத்தில் தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருந்தார். அவர் சொல்வார் அல்லவா, என் பிதா என்னை விட்டு நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோன்னு கேட்டால், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருந்த ரகசியம் என்னன்னு கேட்டால், அவரும் அதாவது பிதாவின் சமூகத்தை அப்படி அனுபவிச்சிருந்தார், அப்படி அனுபவித்து வாழ்ந்தார். அதனால தான் அவர் 1% கூட கவலைப்படவில்லை, 1% கூட அவர் பயப்படவில்லை, ஒரு துளி கூட. அப்போ அந்த அனுபவம் நமக்கு ஏன் வரவில்லை? நாம் வந்திருக்கிறோமான்னு கேட்டால் வந்திருக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் வந்திருக்கிறோம். ஜெபம் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, வேத வாக்கிய வாசனம் இருக்கிறது, ஜெபம் என்கின்ற தூவம் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஊழியம் கூட நான் செய்கிறேன். ஆசாரியர்கள் ஊழியம் செய்வார்கள் அல்லவா, ஊழியம் கூட நான் செய்கிறேன். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒருவன் போக வேண்டும் என்று சொன்னால், அவன் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அவனுடைய மாம்சம் கிழிக்கப்பட வேண்டும், அவனுடைய சுயசித்தம் அழிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துக்கு போகும்போது அங்குதான், அதாவது அந்த திரை எப்படி கிழிக்கப்பட்டதோ அதுபோல் கிழிக்கப்படுகிறது. போகிறேன்னு ஆசையாக தான் போகிறேன், ஆண்டவரே நானும் அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே வர வேணும்னு போகிறேன். போனால் என்ன நடக்குது? போனால் திரை கிழிக்கப்படுகிற அனுபவம் வந்தோடனே, ஐயோ சாமி இதெல்லாம் எதுக்குங்க, நான் பாட்டுக்கு நான் இருந்திருக்குங்க, எதுக்குங்க இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு, அதாவது மாம்சம் பாதிக்கப்படுகிறது, சுயம் பாதிக்கப்படுகிறது. அல்லது ஒவ்வொரு நாளும் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, ஆண்டவர் சொன்ன ஒரு வீட்டு பாடத்தை ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த புது வருஷ ஆரம்பத்தில் தினமும் இயேசு கிறிஸ்து செய்ய சொன்ன ஒரு காரியத்தை சொல்லுங்களேன். இதோடு சம்மந்தப்படுத்தி தினமும் டெய்லியும் ஒரு நாள் தவறாமல் செய்ய சொன்ன காரியம் என்ன சொல்லுங்களேன்? என்னது? சிலுவை எடுத்துக்கணும். அப்படியா? உண்மையை தெரிந்தாங்க சொல்கிறீங்களா? டெய்லியும் வேதம் வாசிக்க சொல்லியா? டெய்லியும் ஜெபம் பண்ண சொல்லியா? இல்லை, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? நான் என்னை எங்கிட்ட வந்து அப்படி கேட்குறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம்மா, நீங்கள் சொன்னது அத்தனையும் சத்தியம். நீங்கள் சொன்ன வார்த்தை சத்தியம். என்ன வார்த்தை? என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தினமும் யாரை வெறுக்க வேண்டுமா? மனைவியா,
கணவனையா, பக்கத்து வீட்டுக்காரையா, அல்லது ஊராரையா, உலகத்தாரையா? யாரை வெறுக்க வேண்டும்? தன்னைத்தான் வெறுத்து. தன்னைத்தான். என்னை நான் எப்படி வெறுப்பேன்? என்னை நான் தடவி கொடுத்து கொள்வேன். என் கண்ணம், என் மனசு, எனக்கு மனசு நோக பேசிட்டாங்களே, என்னை பார்த்து பேசிட்டாங்களே, நான் யார் தெரியுமா? அப்போ தன்னைத்தான். அதாவது சகோதரர்களே, நான் ஒரு உண்மை சொல்கிறேன். நாம் அனுதினமும் செய்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்மை அதிகமாக என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். நமக்காக வாதாடுகிறோம், நமக்காக பரிந்து பேசுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தன்னைத்தான் வெறுத்து. இந்த ஒரு வசனத்தை எடுத்துங்க. சிலுவை எடுக்கிறது அடுத்தபடி. ஏன்னா ஒரு மனிதன் தன்னைத்தான் வெறுக்காமல் சிலுவை மரத்தை எப்படிங்க மேலே தூக்கி வைக்க முடியும்? யார்கிட்ட பேசுகிறீங்க? நானா? என்னை பார்த்து சிலுவை சுமக்க நீங்கள் அந்த சீரேனை ஊரானாகிய சீமோனை கட்டாயப்படுத்தினாங்கல்லவா? சிலுவை சுமக்க கட்டாயப்படுத்தினாங்க. அவன் பாவம் சுமந்துட்டு போனான். நாம் முதலாவது நம்மை வெறுக்காத பட்சத்திலே சகோதரர் சொல்லி நம்மை ஓவராக நேசிக்கிறோம். நம்மளை தங்கம்ங்கிறோம். நான் தங்கம், நான் வைரம், நான் பொண்ணு, என் கண்ணு அப்படின்னு நம்மை அப்படி நேசிக்கிறேங்கிறேன். இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பிதாவின் சமூகம் என்பது நமக்கு எப்படி இருக்கிறது? தூரமாகவே இருக்கிறது. பேசுகிறோம் தான், நல்லா பேசுகிறோம் தான், விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம் தான். ஆண்டவரே, நான் உம்மோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் தான். ஆனால் விரும்பி என்ன பண்ணுறது? விரும்பி என்ன செய்கிறது? அங்கே போனால் ஒரு வெட்டு உழுகுதே, அங்கே போனால் அந்த திரைச்சேலை கிரியணும் அல்லவா? நம்முடைய மாம்சம் என்ன செய்யணும்? கிழிக்கப்பட வேண்டும். சகோதரர் சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல, கோதுமையானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், அதாவது கோதுமை மணியை சுற்றி ஒரு தோல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தோல் தான் நம்முடைய மாம்சம். இப்போ நாமும் பலன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம், தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் எது நடக்க மாட்டேங்குது? எது விழலை? அந்த தோல் என்ன செய்யலை? எடுக்கப்படவே இல்லை. அதனால் அது பலன் தரவில்லை. அந்த மாதிரி நம்முடைய சுயசித்தம், நம்முடைய மாம்சமானது ஒரு திரையை போல இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய சமூகத்திற்கு போவதற்கு தடையாக இருக்கிறது. என்னை நான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு சிலுவை எடுத்துக்கொண்டு எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் மரிக்கப் போகிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? வீட்டுக்கு இப்போ எத்தனையோ புருஷர்கள் வீட்டுக்கு வரும்போது எப்படி வரணும்? வீட்டை விட்டு வெளியே போதும் சிலுவை எடுத்துக்கொண்டு போகணும். வீட்டுக்கு வரும்போதும் எங்கெங்கே வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, எங்கே சிலுவை எடுத்துக்கொண்டு எங்கே போனால், நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் போய் நான் மரிக்க போகிறேன். அப்போது எங்கும் எல்லா நேரங்கள்லையும் சிலுவை சுமப்பதே நம்முடைய அனுதின கோலமாக இருக்க வேண்டும். அனுதின கோலம். அப்படி இருந்தால், எல்லா இடத்துலையும் அப்படி இருந்தால் சகோதரர் சொல்லி நம்முடைய திரையானது என்ன செய்யும்? இந்த திரையெல்லாம் சும்மாலாம் கிழிக்காதுங்க. நீங்கள் சும்மா, நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுங்களா, கயிற்றில் கட்டி வச்சு பார்க்கலாமா அப்படின்னா அதுக்கெல்லாம் அது செட் ஆகாது. கயிற்றில் கட்டி வச்சு 4 அடி அடிங்க பார்க்கலாம் அப்படின்னா இல்லை. நம்முடைய மாம்சம் என்ன செய்யணும்? கிழிக்கப்படணும். குத்தி கிழிச்சு அதை ஒரு வழி பண்ணால் ஒழிய இந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே போகிறது என்ன செய்யுது? கூடாத காரியமாய் மாறிவிடும். வழி திறந்துருச்சு. நான் வழி திறக்கலைன்னு சொல்ல, இந்த வசனத்தின்படி வழி திறந்து விட்டது. ஆனால் இந்த அனுபவங்களுக்குள்ளாக நான் போயிருக்கிறேனா அப்படிங்கிறதான் காரியம். நான் போயிருக்கிறேன், வெளிப்பிரகாரத்தில் இருந்தேன், நான் பலியை ஏற்றுக்கொண்டேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்தது நான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போனேன், அங்கே நான் ஒரு ஆசாரியனாய் மாறிவிட்டேன். நான் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவனாகவும் அவரை ஆராதிக்கக்கூடியவனாகவும் நான் மாறிவிட்டேன். சரிதான், சந்தோஷம். ஆனால் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் நான் போயிருக்கிறேனா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது அதற்கு இப்போ இயேசு கிறிஸ்து சகோதரர் சொல்லி தன்னுடைய வாழ்நாள் பூராவும் செய்யாததை அவர் பிரசங்கிக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்து பொன்மொழிகளை சொல்லி கொண்டு போன பிரசங்கியாரோ குருவோ அல்ல.
அவர் எதை செய்தாரோ அதை பிரசங்கிப்பார். அவர் தினந்தோறும் என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் தன் சுயத்தை சிலுவையில் என்ன செய்தார்? அந்த நாசரேத் ஊரில் அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் அவர் எப்பொழுதும் சிலுவையிலே தான் தொங்கிக் கொண்டிருந்தார். அங்கே இருந்த அந்த 4 தம்பிங்க 2 தங்கச்சிங்க, அவர் மட்டும் சிலுவையிலே தொங்காமல் இருந்தால் அவங்க பண்ண கூத்துக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் அவர் எங்கேயுமே என்ன செய்யலை. அவர் இருந்த ஊர் ஒன்றும் பெரிய டீசெண்டான ஊர் கிடையாது. அவர் அத்தனை பேரும் கரடுமுரடான ஆளுகள். வாங்கின காசை கொடுக்க தெரியாது, வேலை செஞ்சால் காசு கொடுக்க தெரியாது, மற்றவங்களை கேவலமாக பேச தெரியும். அப்படிப்பட்ட ஊர் மத்தியிலே கள்ளங்கபடு இல்லாதவராக பரிசுத்தமானவராக வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? அனுதினமும் சிலுவை எடுத்து நடந்தார். தன்னை வெறுத்தார். தன்னை யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம். மரியாளின் மகன், அவனுக்கு அது மூத்தது, அது கல்யாணமாக இருக்க முன்னாடியே பிறந்துருச்சுங்க, அந்த பையன் தானுங்க இவனுங்க அப்படின்னு சொன்னாலும், நான் சாகிறேன், என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம், மனுஷகுமாரனை பற்றி என்ன சொன்னாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு அவர் சுயத்தை வெறுத்து சிலுவையை அந்த திரைச்சீலை கிழித்து அங்கே பிதாவோடு கூட என்ன செய்தார்? ஐக்கியம் கொண்டார். ஆகவே தான் அது உறுதியான படியினால்தான், இது உண்மையாகவே நடந்தபடினால்தான் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கும்படிக்கு பிதாவானவர் என்ன செய்தார்? அனுமதித்தார். இல்லைன்னா அது கிழிஞ்சிருக்காது. இயேசு கிறிஸ்து இதை செய்யலைன்னு சொன்னால் அது கிழிஞ்சிருக்காது. ஆகவே இந்த நாட்களிலே சகோதர சொல்லி, தேவனோடு கூட தனிப்பட்ட முறையிலே எனக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் வேண்டுமா? அப்படியானால் இந்த அனுபவங்கள் மட்டும் போதாது. இந்த அனுபவங்கள் மட்டும் போதாது. அதற்கு மேலே அனுதினமும் என்னை நான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? நடப்பேன். முதல்ல இதிலிருந்து ஆரம்பிங்க. என்னை நான் வெறுப்பது அப்படிங்கிறது ஆரம்பிங்க. நம்ம எத்தனை நம்மை அதிகமாக நேசிக்கிறோம் சகோதர சொல்லு, அதிகமாக நேசிக்கிறோம். அதனால தான் நமக்கு பொத்துக்கிட்டு கோபம் வருது, அதனால தான் மனம் புண்படுகிறோம், அதனால தான் அழுகிறோம். இல்லை, அனுதினமும் என்னை வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து இந்த மாம்சமாகிய திரையை கிழித்தால் அங்கே என்ன இருக்குன்னு தெரியுமா சகோதர சொல்லு? புதியதும் ஜீவனுமான மார்க்கம். அதைத்தான் சங்கீதம் 15:16 என்று நினைக்கிறேன். அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம், அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலைங்க. அனுபவிக்காதனால தான் நமக்கு சில விஷயங்களை விட்டு விடுறது கஷ்டமாக இருக்குது. அனுபவிச்சிருந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இதெல்லாம் பெருசாகவே தெரியாது. அதனால் அதை அனுபவிக்காதனால தான் நமக்கு நாம் இன்னும் சில விஷயங்கள் நம்மளை பிடித்து ஆட்டுகிறது. இல்லை, அதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஏதோ கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்தார், நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்ட வாக்கியம் அல்லது. ஆகவே அருமையான சகோதர சொல்லை நாம் ஜெபிக்கலாம்.